மற்றும் எவரெஸ்ட் நிறுவனங்களின் மசாலா பொருட்களில் புற்றுநோயை உண்டாக்கும் பூச்சிக்கொல்லிகள் கலக்கப்பட்டுள்ளதாக உலக நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவுகள் பகீர் கிளப்பியுள்ளது. இந்தியாவை தவிர MDH மற்றும் எவரெஸ்ட் நிறுவனத்தின் தயாரிப்புகள் உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமானவை. இந்த நிலையில் MDH நிறுவனத்தின் மெட்ராஸ் கரித்தூள், சாம்பார் மசாலா, குழம்பு பொடி மற்றும் எவரெஸ்ட் நிறுவனத்தின் மீன் குழம்பு பொடி ஆகியவற்றில் எத்தலின் ஆக்சைடு என்ற பூச்சிக்கொல்லி ரசாயனம் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சேர்க்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது. இந்த எத்தலின் ஆக்சைடு புற்றுநோயை உண்டாக்கும் கார்சினோஜன் வகையைச் சேர்ந்த காரணி என புற்றுநோய்க்கான சர்வதேச ஏஜென்சி வகைப்படுத்தியுள்ளது. இதை உட்கொண்டால் அதீத உடல் உபாதைகள் மற்றும் மார்பக புற்றுநோய் வருவதற்கான அபாயம் உள்ளது. இந்த நிலையில் MDH மற்றும் எவரெஸ்ட் நிறுவனங்களின் மசாலா பொருட்கள் விற்பனைக்கு ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் நாடுகள் தடை விதித்தன. கடந்த காலங்களில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் எழுகையில் எவரெஸ்ட் நிறுவனம் தனது தயாரிப்புகள் உடல் நலனில் எந்த தீங்கையும் ஏற்படுத்தாது, பாதுகாப்பானது என்று கூறியது. MDH இதுகுறித்து கருத்து தெரிவிக்கவில்லை. ஏற்கனவே இந்த இந்திய நிறுவனங்களின் மசாலா பொருட்களில் சால்மோனெல்லா பாக்டீரியா இருக்கக்கூடும் என்ற அச்சத்தை தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு MDH தயாரிப்புகளுக்கு அமெரிக்கா தடை விதித்தது. இதேபோல் தற்போது ஆஸ்திரேலியாவிலும் இந்த மசாலாக்களின் விற்பனை இருக்கும் நிலையில் அவை ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஒருவேளை நிரூபணம் ஆகும் பட்சத்தில் இந்த மசாலாக்களின் விற்பனைக்கு தடை விதிக்க தயாராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே அமெரிக்கா, சிங்கப்பூர், ஹாங்காங்கை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவும் இந்த மசாலாக்கள் விற்பனைக்கு தடை விதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உணவே மருந்து என்ற காலம் போய் உணவால் நோய்கள் வரும் காலம் வந்துவிட்டது. கலப்படம் செய்யப்படும் உணவுகளால் மனிதர்களின் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் சூழலில் ரசாயனம் கலந்து விற்கப்படும் மசாலாக்களால் பெரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இதுபோன்ற மசாலாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்திய நிறுவனங்கள் தயாரிக்கும் இந்த உயிர்க்கொல்லி மசாலாக்களுக்கு இந்திய அரசும் தடை விதிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.